Hello friends, welcome to Tamil Naatu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் தூளை கட் பண்ணி வச்சிருக்கேன். 400 கிராம் பன்னீர், 4 தக்காளி விழுதா அரைச்சி வச்சிருக்கேன். 2 வெங்காயம்னா 4 தக்காளி எடுத்துக்கலாம். 10-15 முந்திரி ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சிருக்கேன். ஒரு வாணலில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சூடான அப்புறம் பட்டை லவங்கம் தாளிச்சிடலாம். ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கணும். ஆனி நல்லா வதக்கின பிறகு தான் நல்லா வதக்கின அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுலாம். இதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இதுமாதிரி நல்லா காண்டி போத அளவுக்கு வதக்கணும். தேவையான உப்பு போட்டுலாம். கிளறிட்டு விழுது தக்காளி விழுது இதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை அப்புறம் நல்லா கொதிச்சு இந்த முந்திரியை விழுத அரைச்சி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கலர் வரத்துக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போதும் இந்த காரம். கிளறிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். வேணும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் இந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுரு பன்னீரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறணும். பக்கமாக கிளறணும். ஒரு 5 நிமிஷம் வந்தப்போ ஃப்ரெஷ் க்ரீம் விட்டுடலாம். இதில் விட்டு கிளறிட்டு வெண்ணெய் 2 ஸ்பூன் போடுறேன். கடைசியாக தான் போடணும் வெண்ணெய். நம்ம எண்ணெயிலே வதக்கியிருக்கோம், அதனால் கடைசியாக வெண்ணெய் போட்டு இறக்கிட்டு கஸ்தூரி மேத்தி இது கையால் இப்படி தேய்ச்சி தூவிடலாம். தூவிட்டு ஒரு கிளறிட்டு இறக்கிடலாம். இது சப்பாத்தி பட்டர் நான் எல்லாம் செட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.